வெல்கம் பேக் ஜேஃபேம். ஹோட்டலுக்குள்ளே ஒரு வழியாக வந்தாச்சு. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட வந்துட்டோம். அப்படியே உக்காந்துருக்கோம். செம்ம கூட்டம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கூட்டம் இருக்குது. தால் மிக்ஸு சப்ஜின்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இது வந்து சாப்பிடுவோம். டிஃபனுக்கு இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக பார்க்கலாம் வாங்க. நல்ல ஒரு கூட்டம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட நல்லாயிருக்கும். ஸோ தாலும் அந்த வெஜிடபிள்ஸ் மிக்சடாக சொல்லியிருக்கோம். இப்போ அவங்க உள்ளேருந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு அப்புறம் இங்கேருந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு டீயை வாங்கிட்டு அப்படியே கிளம்புற வேண்டியதான். ரொட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. நம்மளோட இதுவும் பருப்பு வித்து இது சொன்னோம்ல சப்ஜின்னு சொல்லுவோம், அந்த சப்ஜி வந்துருச்சு. இந்த பக்கம் ரொட்டி ஒன்று ஒன்றா வரும்னு பார்த்தா ரெண்டுத்தையும் ஒரே டைமில் தூக்கிட்டு வந்துட்டாரு. இவங்கள்ட்ட ரொட்டி கொஞ்சம் நல்லா இருக்குதுப்பா. நிறைய பேர் ப்ரோ சாப்பிட்றதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னீங்க. சாப்பிட்றதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். நல்லா இருக்குது உண்மையிலே. ஓகே ஜிஃபேம், ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ வாங்க அண்ணன் டீ வாங்கி வச்சு கப்பேங்க. ஆஹா சரிங்க, கிளாஸ் எடுத்துகிட்டு வரணும். வெல்கம் பேக் ஜிஃபேம். ஸோ ஃபக்கா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே சானித் ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டு வச்சுட்டோம். இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ வாங்க, இன்றைய முதல் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம எதுவும் ஓட்டாமல் இருக்கோம். இன்னும் எதுவுமே பண்ணல. இன்றைக்கி டைம் வந்து பார்த்திங்கன்னா 10. இன்றைக்கி தான் வந்து டியூட்டிக்கே கிளம்புறோம். நைட்டு செம்ம டயர்டு. ஏர்போர்ட்லேருந்து எடுத்து எல்லாம் சவாரி முடிச்சுட்டு வந்து நல்ல தூக்கத்தை போட்டுட்டேன். கண்ணே பார்த்துருப்பீங்க, தூக்கத்தில் செவந்து போச்சு. சரி ஓகே, இதுக்கு மேலேயும் தூங்காமல் இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கிளம்புறோம். இன்னும் எந்த ஒரு ஆர்டரும் வரல. மணி 10. இதுக்கு மேலே வருமா வராதான்னு கூட சரி தெரியல. சரி ஒரு 2-3 ஆர்டரும் நான் சம்பாரிச்சிட்டு சரி வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கு. ஏன்னா மதியத்துக்கு அப்புறம் நிறைய பேர் சொல்கிறீங்க, என்னடா நீ 1 நம்பர் சோம்பேறிடா நீனு, என்னடா இப்படி பண்ணுற, நீ என்ன வண்டி ஓட்டுறியா இல்லை என்ன ஓட்டுற நீனு, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. கரெக்டு தான். பட் என்ன பண்ணுறது, இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தூங்குகிற சிஸ்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எந்த சரியாகலை. அதுவும் இல்லாமல் நான் நார்மலாகவே மதியம் ஆச்சுன்னா நம்மளுக்கு 1 மணி நேரமாவது தூக்கம் வேணும் அப்படின்ற கான்செப்ட் தான் நம்மளுது போயிட்டுருக்கோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி டிராஃபிக்குங்க. கஃபீல் வண்டியாக இருந்தால் டியூட்டி அப்படின்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம டியூட்டிக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற கான்செப்டில் போவோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுது அப்படிங்கக்குள்ள அந்த டிராஃபிக்கில் நமக்கு லாபமாக இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் வண்டி ஓட்டுவோம். ஸோ அதனால தான். அதுவும் இல்லாமல் இந்த ஒரே ஒரு ஆப்பை மட்டும் தான் வச்சிருக்கேன். அடுத்து இன்னொரு ஃபுட்டு டெலிவரி ஆப்பை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நல்லா ஓட்டலாம் ஜெய்ஃபேன். இட்ஸ் ஃபியூலிங் டைம். கையில் ஒரு 30, அக்கௌண்ட்டில் ஒரு 20 அப்படின்னு சொல்லி மொத்தம் 50 ரியாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட போகிறோம். பிகாஸ் நேற்று வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 270 ரியாலுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டணும். அதில் ஒரு 50 ரியாலுக்கு வந்து பெட்ரோல் போட போகிறோங்க. சரி வாங்க. இப்போது 91 பெட்ரோல் ஏறிட்டுருக்கு. தலைவர் போட்டுட்ருக்கிறாரு. எவ்வளோக்கு ஏறி இருக்குன்னு சொல்லி தெரியலையே. 9 ரியாலுக்கு மேலே ஏறிடுச்சு. சரி ஓகே வாங்க, டக்கு நான் உடனே பார்ப்போம். இன்னும் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். எந்த ஒரு ஆர்டரும் வரல. ஜிஃபேம் இங்கே இருக்கிற ஹோல்டர் பிச்சுக்கிட்டு உடஞ்சிருச்சிங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே அப்படி சொருகிற மாதிரியான ஒரு விஷயம். அப்படியே அழகாக வந்து பார்த்திங்கன்னா இதில் சொருவிக்கலாம். அப்படியே மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்டரில் எப்படி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஹேண்டில் பக்கத்துலேயே இருக்கும். ஸ்டேரிங் பக்கத்துலேயே இருக்குங்க. சரி வாங்க இப்போ பெட்ரோல் போட்டுட்டு கிளம்புவோம். மேம் ஸோ பெட்ரோல் போட்டாச்சு. வண்டிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். எவ்வளோ இருக்குது? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி காட்டியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 20 ரியாலுக்கு நம்ம 23 லிட்டர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. இப்போ வண்டி மறுபடியும் ஃபுல்லுங்க. ஸோ இன்றைக்கி இன்னமும் ஸ்டில் நம்ம வந்து மணி 10 ஆகிடுச்சு. நம்ம ஊரில் இந்நேரம் 12 ஆயிருக்கும். மணி 11, 12, 12 ஆயிருக்கும். ஸ்டில் நம்ம வந்து எந்த ஒரு ரூபாவும் இன்னும் சம்பாதிக்கல. வாங்க இப்போது இன்றைக்கி வர்ற ஆர்டரை சார்னு ஓட்டிகிட்டு வருவோம் ஜிஃபேம். ஸோ ஜிஃபேமே ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது கிளம்பிட்டோம். எங்கடான்னு பார்க்குறீங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு மேலே ஆகுது. ஒரு ஆர்டர் கூட வந்து விழுவில்லை. ஒரு ஆர்டர் கூட வந்து விழுவில்லை. ஸோ இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் போட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். எங்கடான்னு சொல்லி பார்க்குறீங்களா? நம்ம ஊரில் எப்படி அமேசான், ஃப்ளிப்கார்ட்டோ அங்கே அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், noon.com, AliExpressலாம் இருக்குது. சரி noon.com வேர் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு செக் பண்ணுவோம். அங்கே போய் நம்ம வண்டி அவங்க டெலிவரியில் அட்டாச் பண்ண முடியுமான்னு சொல்லி போய் கேட்போம். இதுக்கு முன்னாடி இந்த noon.comல நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் 3 மாதத்துக்கு போட்டிருந்தாரு. மாதம் 8000 ரியால் சொல்லி டீல் பேசி வண்டி அதில் அட்டாச் பண்ணி அவங்க கொடுக்குற டெலிவரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கேட்டு பார்ப்போம். லக் இருந்தால் வண்டி எடுத்துக்குவாங்க. ஏன்னா இதில் மேக்ஸிமம் எடுத்துக்க மாட்டாங்கன்றது தெரிஞ்சு தான் நான் போகிறேன். ஏன்டா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அவங்க ஓன் கம்பெனி வண்டியே noon.com நூன்னு சொல்லிட்டு வண்டியே இருக்குது. பைக்ஸும் நிறையா இருக்குது. ஃபுட்டு டெலிவரிக்கும் இருக்குது. நூனு இந்த எலக்ட்ரிக்கல், அதாவது இந்த இ-கார்ட்டுடைய பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே டெலிவரி பண்ணுறாங்க. சரி நம்ம போய் கேட்போமே, ஒருவேளை சான்ஸ் இருக்குது தேவைப்படுது அப்படின்னா
நம்ம வண்டி அட்டாச் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி போயிட்டு ஒரு இன்கொயரி பண்ணுறது தப்பு இல்லை. பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளே பேசிகிட்டு இருக்கிறத விட தெரிஞ்சுக்கிட்டு வர்றது தான் நல்லது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ அங்கே போய் போவோம், போயிட்டு என்கிட்ட வண்டி இருக்குது எல்லாமே இருக்குது, அட்டாச் பண்ணிக்குவீங்களா, நான் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்கள்ட்ட சொல்லுவோம். என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, போய் தான் பார்ப்போமே, வாங்க போகலாம். ஆனால் இம்மா நேரம் ஆயிடுச்சு, ஒரு டெலிவரி கூட வந்து நமக்கு கொடுக்கவே இல்லை, ஏன்னே தெரியல. அதை நினச்சா தான் இன்னும் எனக்கு கடுப்பாகுது. இப்படிலாம் இருக்கக்கூடாதாச்சே, டெலிவரி அப்பப்போ கொடுக்கணும், பட் ஏன் கொடுக்கல அப்படின்றது எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி நல்லா இல்லைன்னே சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறமா தான் எனக்கு புரியுது, கேப்கட்டில் தாங்க ஏதோ ப்ராப்ளம். எப்பயுமே நான் ரெண்டர் பண்ணுற மாதிரி தான் ஹை குவாலிட்டியில் வச்சு ரெண்டர் பண்ணுறேன். பட் இருந்தாலும் சில பேர் நல்லா இருக்குது அப்படின்றீங்க, சில பேர் வந்து நல்லா இல்லை அப்படின்றீங்க. என்ன கதைன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே, நம்ம வந்து இதில் பண்ணிக்கலான்னு இருக்கோம். இன்ஷாட்லேயே நான் மறுபடியும் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மீம்ஸு போடுங்க, காமெடி போடுங்க அப்படின்னு 2-3 பேர் சொன்னீங்கன்னு சொல்லி மீம்ஸு காமெடின்னு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் எடிட் பண்ணேன். ப்ரோ பக்கா மோசமாக இருக்குது, தயவு செஞ்சு வேணாம் அப்படின்னு சொல்லி அதையுமே சொல்லிட்டீங்க. சரி அப்புறம் என்னடா மனுஷன் போடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு, சரி நம்ம இவ்வளோ நாளாக எந்த ஸ்டைலில் போய்ட்டு இருந்தோமோ அந்த ஸ்டைல்லே போவோம். புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அது செட் ஆகாது. நம்ம எதில் வந்தோமோ அதை முயற்சி பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ சிக்னலில் நிற்கிறேன். இங்கேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் எடுத்து மறுபடியும் ஒரு ரைட் எடுத்து அப்படியே வேர் ஹவுஸ் இன்னும் 400 மீட்டரில் தான் காட்டுது. போய் தான் பார்ப்போமே இந்த வேர் ஹவுஸில் என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்ப்போம். கொடுத்தாங்கன்னா நல்லது. பஸ்ஸு பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக போகுதுன்னு. சரி வாங்க noon.com கிட்ட போயிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஜி ஃபேம், ஸோ வாங்க நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ இப்போ இங்கேருந்து அந்த கட்டிங்ஸை விட்டுட்டேனே. சரி ஓகே, அடுத்ததில் சுற்றி போகலாம். 950 மீட்டர் காட்டுது. இந்த கட்டில் நான் உள்ளே போயிருந்துருக்கணும், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கட்டை நான் விட்டுட்டேன். ஆனால் அந்த கட்டை மட்டும் ரொம்ப உஷாராக பார்த்துக்கணுங்க. ஒரு இதை விட்டோம், இதாவது ஊருக்குள்ளே இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. பைபாஸில் போகும்போது மட்டும் ஒரு இடத்த விட்டீங்க, குறிப்பாக நம்ம சிட்டியை விட்டு வெளியே போகும்போது ஒரு இடத்த விட்டீங்க அப்படின்னா அடுத்த இடத்த பிடிக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ எப்பயுமே ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க. அப்படியே ஒரு 200 மீட்டர் தான் உங்கள் லொக்கேஷன் இருக்கும். ஆனால் அந்த ரூட்டை நீங்கள் விட்டீங்க மெயின் பைபாஸில், போடா நீ 3-4 கிலோமீட்டர் போடா, இன்னொன்று 10 கிலோமீட்டர் சுற்றி வாடா அப்படின்றோம். இப்போ நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா பக்கம் வந்துட்டோம். இங்கே noon.com வேர் ஹவுஸ் இருக்குது. அப்படியே ஒரு ரைட் எடுத்தோம்னா லெஃப்டில் இருக்குது. ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே, லக்கு ப்ரே பண்ணிப்போம், எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு. கிட்ட தான் noon.com வண்டிலாம் நிறையா நிற்கிது. அவன் சொல்லுவான், போய் வெளியே பாடுறா, எங்கள் வண்டியே டெலிவரிக்கு இல்லாமல் அங்கே நிற்கிது லைனா, நீ எங்கடா இங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. பட் நிறைய ப்ரைவேட் வண்டிலாம் நான் பார்த்துருக்கேன். இதில் அவங்க ப்ரைவேட் வண்டியை போட்டுக்கிட்டு பொருள் எல்லாம் உள்ளே ஏற்றிட்டு போவாங்க. நிற்கிது நிறைய ப்ரைவேட் வண்டி கூட. லெட்ஸ் ட்ரை, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே ஒரு வாட்டி. இந்த பாருங்க, ஃபுல்லாக noon.com வண்டி தான் நிற்கிது. சம் ப்ரைவேட் வண்டியுமே நிற்கிது. விசாரிப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, ப்ரைவேட் வண்டியிலலாம் லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் பார்த்தீங்களா, வாங்க நம்மளும் போய் விசாரிச்சுட்டு வருவோம். ப்ரைவேட் வண்டியில் லோட் பண்ணுறாங்க, பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எப்படி இவங்களாம் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருப்பாங்களோ. அப்போ noon.com வந்து இம்மா வண்டி சும்மா நிற்கிது, அப்புறம் எப்படி ப்ரைவேட் வண்டியில் இவங்க லோடு பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியலையே. சரி அட்டாச் தான் பண்ண பார்ப்போமே, வாங்கலாம். வண்டியை போய் சைட்டில் போடுவோம். சைட்டில் போட்டு யாராவது நம்ம இண்டியன் ஆளுங்க பாருங்கள், ப்ரைவேட் வண்டி தான் அதெல்லாம் இப்போ லோடு பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம விசாரிச்சுட்டு தான் பார்ப்போமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் கோ ஜி ஃபேமே. ஆனால் நம்மளை மரியாதையாக வச்சு பேச மாட்டானுங்க, அதுதான் பிரச்சனை. கிளம்ப அதெல்லாம் இங்கே எடுக்கிறதில்ல அங்கே எடுக்கிறதில்லன்னு சொல்லி வெறுப்பேற்றுவானுங்க. நிறுத்தியாச்சு பாருங்கள் ப்ரைவேட் வண்டி. இப்போ உள்ள பாருங்கள், 2 வண்டி எல்லாம் ப்ரைவேட்டாக தான் ஏற்றிட்டு இருக்காங்க. அக்ரிமெண்ட் போட்டு ஏற்றுறாங்களா எப்படி கதைன்னு எனக்கு தெரியல. ஸோ பார்ப்போமே எப்படி தான் சொல்லிட்டு. அங்கே போயிட்டு வண்டியில் லோட் பண்ணிட்டு இருக்காருல்ல, ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க, சூப்பர்வைசர் உள்ளே இருக்காரு, ஆனால் உடனே இந்த வழியாக போகக்கூடாது, ஆஃபீஸ்க்கு அந்தாண்ட இருக்குது, அந்தாண்ட கதவு இருக்குது, அப்படி யூட்டன் பண்ணி அந்தாண்ட பக்கம் ஓடு. ஸோ ஓடி போயிட்டு ட்ரை பண்ணு, எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லது, மேக்ஸிமம் எடுத்துக்குவாங்க இன்ஷால்லா அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க வண்டியெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வண்டியும். ஸோ அதில் நிறைய ஆர்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் கம்பெனியோட வண்டி எடுப்பாங்க. அதர்வைஸ் ஆளோட சம்பளத்தை மிச்சம் பண்ணுறதுக்கோ இல்லை இவங்களோட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் பண்ணுறதுக்கு நம்மள மாதிரி குட்டி வண்டி இருந்தால், நான் குட்டி வண்டி காமிச்சோன்னே ஓ இன்ஷால்லா சூப்பர் அப்படின்றாரு. லெட்ஸ் சி சூப்பர்வைசர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இப்போமே சீட் பெல்ட் வர போடலையா, சீட்டு நொயின்னு கத்திட்டே இருக்குது. ஸோ இந்த noon.com ஆஃபீஸ் இங்கே இருக்கா. ஸோ இந்த பக்கம் ஒரு லெஃப்டாக போட்டு அடுத்த லெஃப்ட் இன்னொன்று போடுவோம். அடுத்த லெஃப்ட்டுக்கு இடம் இருக்கா இல்லை. ஸோ நம்ம இதுலேருந்தே வளைச்சிக்கலாம் வாங்க. என்ன போலீஸ் பார்த்துடக்கூடாது. ஆப்போசிட் ட்ராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபைன் போடுவாங்க ஜிஃபேமே, பார்த்து நம்ம தான் உஷாராக இருக்கணும். ஐயோ இது வேற கத்திக்கிட்டே இருக்குது. அடச்சை கட்டிங் இந்த பக்கத்துலேருந்து இருந்திருக்கு ஜிஃபேமே, நம்ம தான் கோளாறு பண்ணிட்டு வந்துட்டோம். சரி ஓகே, வண்டி நிறுத்திட்டு போய் விசாரிச்சுட்டு தான் வருவோமே, எங்கள் வண்டியெலாம் எடுத்துக்குவீங்களாப்பா எப்படின்னு சொல்லிட்டு. வாங்க
லெட்ஸ் கோ. ஜி ஃபேம், ஸோ விசாரிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, வேறு இடத்துல ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. பட் என்னென்ன வேணும் அப்படின்னா, இக்காமா, வேலிட் லைசன்ஸ் அண்ட் வண்டியோட பேப்பர்லாம் டாக்குமெண்ட் எல்லாம் கிளியராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ப்ரொஃபஷனை அதில் எடுத்துக்க மாட்டாங்களாம். நம்மளாம் லைட் டிரைவர் கேட்டகரியில் வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கம்பெனி பேரில் இருங்க, கம்பெனி பேரில் உங்கள் ப்ரொஃபஷனையே சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்றாங்க. நம்ம பர்சனல் ப்ரொஃபஷனில் இருக்கிறோம். எங்கேருந்து இப்போ நம்ம தனியாக ஒரு இதை மாற்றி கொண்டு வரது அப்படின்றது தான் கஷ்டம். 30-40 டெலிவரி ஒரு நாளைக்கு கொடுப்பாங்களாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி ஒரே ஏரியாவில் தான் இருக்கும், அதை அப்படியே டெலிவரி பண்ணிட்டு வரணும் அப்படின்றாங்க. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களை வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க, கண்டினியூஸ்லி வைப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா உங்களை நாங்கள் வந்து தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. பட் இந்த ஏரியாவில் இப்போது இந்த சுளைன்ற இந்த ஒரு ஏரியாவில் ப்ரொஃபஷன் எதுவுமே, அதாவது இப்போதைக்கு எதுவுமே இல்லை. அடுத்த இதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமே. ஓகே, இப்போதைக்கு நம்ம வேலை சக்ஸஸ் ஆகலை. பட் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. நம்மக்கிட்ட அந்த குவாலிஃபிகேஷன் இல்லை, அட்டாச் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இல்லை. வாங்க போகலாம் வீட்டுக்கு போகலாம் நேராக. கம் பேக் ஜி ஃபேம். ஸோ குட்டி தூக்கத்தை போட்டதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சாச்சு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆகிட்டு இருக்குதுங்க. இப்போ எங்கடா போனோம் அப்படின்னா, தக்தீராத்ன்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். அதாவது வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா தக்தீர் பண்ண போகிறோம். தக்தீராத் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நேற்று நம்ம வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுல, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு போகணும். ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்க்கு போகணும். இந்த அண்ணனோட வண்டி வந்துருச்சு. இப்போ இது நம்ம எடுத்துகிட்டு நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா, தக்தீராத் பண்ணுறதுக்காக போகிறோம். இந்த இன்சூரன்ஸு கிளைம் பண்ணுறதுக்காக. நேற்று நம்ம மேலே தப்பு இல்லைன்னு எழுதி நமக்கு கொடுத்துட்டாங்க. இதுக்கான இதை டேமேஜை இப்போ அந்த கடைக்கு கொண்டு போய் அந்த இடத்துல எல்லா வண்டியும் வரும், அந்த இடத்துக்கு கொண்டு போய் காமிக்கணும். காமிச்சிட்டு நம்ம வண்டிக்கு எவ்வளோ கிளைம் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு அவள் தான் வந்துடணும். அதுக்கப்புறம் போயிட்டு கேஷாக வாங்கி இவர் ஷோரூமில் சரி பண்ணுறாருனாலும் பண்ணிக்க வேண்டியதான், ஷோரூமில் பண்ணலை வெளியே போய் பண்ணிக்கிறாருனாலும் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதுதான் கதை. அதனால் வாங்க இப்போ குடுகுடுன்னு ஓடுவோம் தக்தீராத் பண்ணுறதுக்கு. இங்கேருந்து பக்கமாக தான் இருக்குது. அப்படியே குடுகுடுன்னு போயிட்டு காமிச்சிட்டு வருவோம் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரில, பார்க்கலாம் வாங்க. சீஃப் ஃபேமே, திஸ் இஸ் அல்ராஜி பள்ளி. அண்ட் வாங்க இப்போது எங்கடா போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எங்கே இருக்குது? ஓ, அங்கே போய் தான் அண்ணன். இப்போ எங்கடா இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு டீயை வாங்கிக்கலாம், கப்பில் பாதியாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரே ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ போகிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நத்திங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி மட்டும் இல்லை, ஊருப்பட்ட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கும் அந்த இதுக்காக, ஆக்சிடென்ட் ஆகி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்காக. சார் அப்புறம் எதுக்கு அங்கே போனால் நான் ரொம்ப நேரம் நிற்கணும். ஸோ ஒரு ஜூஸ் கீஸ் இருந்தால் குடிச்சிட்டு உட்காந்துருக்கலாம், அதுக்காக தான். அண்ட் எனக்கு என்னன்னு தெரியலைங்க, இன்றைக்கி இதே வரலைங்க, ஆர்டரே வரல, ஒரு கூட போட்டுள்ள. ஆச்சரியமாக இருக்கேன் ஏன்னு சொல்லிட்டு. ஏதாவது அதில் ஆயிடுச்சா என்னன்னு சொல்லி தெரியலையே. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வாங்கிட்டு இருக்கு. அது சரி, அது அங்கே போயே போச்சுங்க. நான் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். எனிவே, ஸோ இதுதாங்க அல்ராஜி பள்ளின்னு சொல்லுவாங்க. ரியாத்தில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்டு பள்ளிவாசல். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கணக்கே இல்லாமல் இறந்து போனவங்கள இங்கே கொண்டு வந்து வச்சு அப்படியே தொழுகை முடிச்சுட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறது. ஹாய் நேராக வந்து பார்த்திங்கன்னா அடக்கம் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போவாங்க. அவ்வளோ வண்டி கவர்மெண்ட் செலவுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். இங்கேருந்து வைட் ஆங்கிளில் வச்சதுக்கே இவ்வளோ பெருசுனா நினச்சி பாருங்கள். ரொம்ப பெரிய பள்ளிவாசலுங்க, ரொம்ப பெரிய பள்ளிவாசல். இந்த வாட்டி ரம்ஜான் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நோம்புலாம் திறப்பாங்களா இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரியல. அண்ட் இந்த 10 வருஷத்தில் இது வரைக்கும் நானுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போகிறதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ட்ரை பண்ணி பார்ப்போம். தண்ணி மாதிரி தானே, வேறு வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி குடிக்கணும்னா அது தண்ணி மாதிரி தான் கொடுப்போம். ஆமாம், சரி வாங்க போகலாம். இப்போது நம்ம தக்தீர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். கொஞ்சம் அப்படியே அவுட்டரில் தான் வந்திருக்கோம். அதுவா இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நம்ம தக்தீர் பண்ணக்கூடிய இடம் வந்துடும். இது இண்டஸ்ட்ரியல் ஏரியா மாதிரி தான், ஃபுல்லாக ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஃபேக்ட்ரிஸு, ஃபோர்டோட கம்பெனி ஸ்பேர் பார்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கிடைக்கிற ஒரு விஷயம் கொண்ட ஒரு இடம் தான் இதெல்லாம். பார்ப்போமே என்னதான் இருக்குன்னு. கூட்டம் இல்லாமல் இருக்கலன்னு பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் குத்திட்டு இஷ்டத்துக்கு வந்து நின்றுப்பானுங்க லைனாக கிளைம் பண்ணுறதுக்கு. அவங்க போனோடனே அதாவது அவங்களோட ஆள் வந்து இன்சூரன்ஸ்காரங்க வந்து கிளைம் இப்படின்னு ஆமாம் டேமேஜ்னு சொன்னாங்கல்ல. ஸோ இங்கெல்லாம் டேமேஜ். ஸோ அந்த டேமேஜில் இவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு அப்புறம் இதுக்கு எவ்வளோ கிளைம் பண்ணலான்றதை குத்து மதிப்பாக ஒன்று அடிச்சு விடுவாங்க. பார்ப்போமே, அண்ணனோட அப்ஷரில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் எவ்வளோ தான் கிளைம் ஆயிருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். டேமேஜை நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கிளைம் பண்ணுறதை இந்த வீடியோவில் பாருங்கள். ஒரு ஆக்சிடென்ட் ஆன வீடியோவை அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் ஆன வண்டியை நெக்ஸ்ட் ப்ராசஸ் அந்த பக்கம் நின்று இன்சூரன்ஸ்காரங்க வந்து முடிச்சு கொடுத்தது போனதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்த ஸ்டெப்பு. நீங்கள் அதை பார்ட் 2 மாதிரி கூட வச்சுக்கலாம். இதை உங்களுக்கு அப்படியே அமைஞ்சிருச்சு பாருங்கள். இது
இப்போ அழகாக வாங்க குடு குடுன்னு ஓடுவோம். தக்தீராத்துன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்துக்கு போவோம். நம்மளுக்கு இதுதான் பக்கம். ஸோ நம்ம இங்கே தக்தீர் பண்ண போயிட்டுருக்கோம். நீங்கள் வேறு ஏரியாவில் இருந்தீங்கன்னா உங்கள் ஏரியா பக்கமே இருக்கும் இல்லை, நிறைய இடத்துல இருக்குது ஆக்சுவலாக இன்சூரன்ஸோட அந்த கிளைம் பண்ணுற ஆஃபீஸு. ஸோ உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் எது தக்தீரோ இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா கஃபில்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே லொக்கேஷன்லாம் அனுப்பி விடுவாங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் குடு குடுன்னு ஓடலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியுங்கிறதால அதானே. அந்த இதுதான் கைஸ் இங்கே இருக்கு பாருங்கள், இந்த இதுதான் பச்சை கலரில் அங்கே தெரியுதுல அதுதான். ஸோ வாங்க இப்போ எவ்வளோ கிளைம் பண்ணுறாங்கன்னு திறப்பை பார்த்துட்டு வருவோம். கிட்டே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கூட்டம் இல்லை, தப்பிச்சோம். ஆனால் இல்லை பார்த்துட்டேன் இல்லை கூட்டம் இல்லையே. அது சும்மா நார்மல் வண்டி நிற்கிது, அது சும்மா பார்க்கிங் பண்ணி நிற்கிது கைஸ். இதுதான் தக்தீர் பண்ணுற இடம். வாங்க போகலாம். அடேங்கப்பா ஓட்டு தாக்கு இந்த இடம் தான் ஜிஃபேம். அப்படியே வந்தோடனே இப்போ தக்தீர் பண்ணுவாங்க. இந்த பக்கம் லைன் பாருங்க, வண்டி இது லைனாக டபுளாக இது நிற்கிது. ஆனால் அதுக்குள்ளே டபுளாகவும் வண்டியும் போகும். அதே மாதிரி பிரச்சனை இல்லை, எல்லா வண்டியும் ஏற்றிட்டு வந்திருக்காங்க பாருங்க தக்தீர் பண்ணுறதுக்கு. ஒன்று எங்கேயாவது சும்மா அடிபட்டுருக்கும். அது பாருங்க கமரான் சேவராட் கேமரான், அதுக்குமே அடிபட்டிருக்கு. கமரானுக்கு அடிபட்டிருக்கு. அவனும் தக்தீர், அதாவது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண வந்திருக்காங்க. யார் மேலே தப்புன்னு தெரியல. இதில் நீ நின்று பார்த்தா தான் தெரியும் எது இல்லை. அதெல்லாம் ஒன்றா தான் போகுது. போ ஜி ஃபேம், அங்கே இருக்கிற அந்த ஆஃபீஸ்க்கு இங்கேயே நம்ம நிற்கிறோம். இப்போ எல்லாருமே அவங்க வண்டி கிளைம் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க ஃபேம். ஆமாம், ஒரிஜினல் தான். அங்கே பாருங்க ஜி ஃபேம். வா இங்கே வா. ஒரிஜினல் வெர்ஷன் கேட் டால் பேஸ்ன்னு நினைக்கிறேன். பஞ்ச் பேஸா எப்படி அலையுது பார்த்தீங்களா. பெருசானதுக்கப்புறம் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு ஆசைக்குன்னு சொல்லி குட்டியாக வாங்கி கொடுத்துட்டு அது பெருசானோன்னு ப்ரீடிங் கலையுது, சோஃபா வீணாக்குது, வீட்டை வீணாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து விட்டுறாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இப்போ அது முழிக்குது இங்கே எங்கேயும் பார்த்துக்கிட்டு. நல்ல வீட்டில் வளர்க்கப்பட்ட ஒரு பர்ஷியன் கேட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி விட்டுறாங்க அனாதையா, இல்லைன்னா வயசாயிடுச்சின்னு சொல்லியும் விட்டுறாங்க. யாருக்காவது பெரியா கொடுக்கலாம், பூனை பெரியர்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இப்படி கொடுத்து அழுக்குமா அது ஒரு மெயின்டைன் இல்லாமல். சாப்பாடு பாருங்கள், எதையோ மூந்து பார்க்குது. இப்போ அது உட்காந்துக்கிட்டாங்க, எதையோ மூந்து பார்த்துட்டு இருக்கு. சரி வாங்க, அதோட நிலைமை அதுக்கு. இப்போ நம்ம இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் தக்தீராத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு இவ்வளோ வண்டி நிற்கிது. அடுத்தடுத்து பின்னாடியும் வண்டி வந்துகிட்டே தான் இருக்குது. வெயிட் பண்ணுவோம். 8 மணி வரைக்கும் இது லாஸ்ட் ஆனால் எல்லா இடத்துலையும் சேம் டைமிங் ஐ திங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் பார்க்கலாம் வாங்க. என்ன தான் அரபு நாடாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கார் வச்சுருந்தாலும் ஆடி காரு தெரியுதா. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இல்லாமல் வச்சு ஓட்டுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் இவ்வளோ லைன் இருக்குதுங்க. சரி பார்ப்போம் வாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையுமே ஆடி காரில் பெட்ரோலே போடாமல் ஓட்டுறவங்களாம் இருக்கிறாங்க. அவ்வளோவா பார்த்துக்கிறாங்க. கார் மட்டும் ப்ரீமியம். ஆடி Q7 நினைக்கிறதுல Q7 அவ்வளோ பெரிய காரு பெட்ரோல் இல்லாமல் இங்கே வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண வந்திருக்காங்க. மற்ற இடத்துல ஆஃப் ஆயிடுச்சு போல இருக்குது. கேனில் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் ஊற்றுறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஹேப்பன் இன் சவுதி அரேபியா. ஓகேவா, கல்ஃப் கண்ட்ரியில் இவ்வளோ பெட்ரோல் சீப்பு தானே ப்ரோ, அப்பயுமா இப்படி ஓட்டுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் அப்புறம் அது தெரியாதனமாக கூட ஆஃப் ஆகிடலாம். சரி இந்த போட்டுக்கலாம் அப்படின்னு கூட நினச்சிருப்பாங்க. பட் வந்த இடத்துல வண்டி ரொம்ப நேரம் ஓடி பெட்ரோல் போயிடலாம், எதிர்பார்க்க முடியாது. அந்த 2 ரூபான்னது இந்த நாட்டை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்குலாம் அது பெரிய விஷயம் தான். அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நினைப்போம் 2 ரியால் தானே, நம்ம ஊர் காசு. ஏன்னா நம்ம ஊர் காசு கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தானே. ஸோ நம்ம சீப்பாக தான் இருக்குது அப்படின்னு நினைப்போம். பட் இவங்கெல்லாம் 50 பைசா 15 பைசா 20 பைசாலேருந்து பார்த்துட்டு வருவாங்க. 2 ரியால் இன்னைக்கு அப்படிங்கக்குள்ள இது ரொம்ப பெரிய விஷயம். 50 பைசா அப்படின்னு ஒன்றும் வந்தது. 50 பைசா ஒரே ரூபா போதும். எங்கள் அப்படிலாம் போய் டேங்க் ஃபில் பண்ணுறோம் மொத்த வண்டி போய் ஃபுல் பண்ணிட்டு வர சொன்னார். ஒன்றா தள்ளிட்டு போயிட்டு அந்த மாதிரிலாம் இங்கே கூத்துட்டு நடக்கும். தள்ளிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டாங்க பெட்ரோலை. ஓகே, போட்டு முடிச்சிட்டாங்க பாவடியில். சரி வாங்க, நம்ம இப்போ தக்தீராத்துக்கு கிளம்ப இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது. இல்லை கப்பானா வச்சுருக்கான் ஜிஃபேம். நம்ம நின்ன இடத்துல ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு ஐஸ்கிரீம் கடை வந்துச்சு. சரி வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பர்ஸ் எடு. அதில் 5 ரூபா நோட்டே இருக்கும் பாரு. இது எம்மா நேரம் சில்லறையை பொறுக்குவார். 3 ரூபா ஒன்று 6 ரூபா. அதுக்கு தான் சொன்னேன். 1 மினிட். வாவ், ஐஸ்கிரீம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம். அது வரைக்கும் டபுள் ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஐஸ்கிரீம் வந்து இது 3 ரியால். நம்ம ஊர் காசுக்கு 70 ரூபா வருது.
அப்படி கணக்கு பண்ணக்குள்ள உண்மையிலே காஸ்ட் ரொம்ப ஹெவி தான். பட் இந்த மாதிரி கடையே இல்லாத இடத்துல ஒரு நடமாடும் கடை வந்து கொடுக்கும்போது அது கொஞ்சம் லாபகரமாக தான் இருக்குது. ஜிஃபேமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஜிஃபேமே இங்கே பாருங்கள். அடா பாவி, எங்களெல்லாம் பார்த்தோன்னா முட்டாளாடா தெரியுது, இப்படி பண்ணிட்டு போகிறானுங்க. சேக் கர்மம் பிடிச்சோன்னா எம்மா நேரமாடா மனுஷன் வெயிட் பண்ணுறது. அங்கே பாரு எல்லாம் போய் உள்ளே போய் நிறுத்துறானுங்க. கிட்ட போய் விட்றாங்க பாரு வண்டியை. எல்லாம் கிட்ட போய் நிறுத்துறானுங்க. எம்மா நேரமாக நிற்கிறோம் தெரியுமா? 5:30 மணி 6 மணிக்கிட்ட இருந்து 5:30 மணிலேருந்தே நிற்கிறோங்க. அவ்வளோ அசால்ட்டாக அவங்க மட்டும் இழுத்து மூடிட்டாங்க. அவ்வளோதான், யாருமே உள்ள அலோடு இல்லை. 8 மணி ஆச்சுன்னா டான இழுத்து போட்டு மூடுறாங்க. 7:50 தான் ஆகுது. 8 மணிக்கு ஒன்று பண்ணோம். 7:50 தான். 7:50 தான் ஆகுது. இத்தனைக்கும் 8 மணிக்கு தான் க்ளோஸ்ன்னு போட்டிருக்காங்க. இப்போவே க்ளோஸ் பண்ணி இழுத்து மூடிட்டாங்க. ஆடா பாவீங்களா, கிளம்புடா ஆறுனடா படா. இவன் இல்லை, அங்கே இறங்கி போயிட்டான் போல இருக்கான். இதுக்கு மேலே நின்று என்ன பண்ணுறீங்க? போங்க. பெட்ரோல் வேஸ்ட் ஆனது தான். இந்த நிசான் சன்னிக்காரர் காண்டில் போகிறாரு. நம்ம இந்தியன் தான் வரும். என்னடா இப்படி பண்ணிட்டீங்க டேய்? காசு கொடுக்க மனுஷன் உங்களுக்கு. அடா பாவி ஷெட். கலாஸ் போ. இழுத்து மூணுனதான் அப்படியே திறந்துருவியோ? என்னாச்சு ஃபேம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கேன். ஆனால் வண்டி நிப்பாட்ட போயிருக்கு. இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்கோம். வாங்க, வேறு வழி இல்லை. தக்காளி இப்படி பண்ணிட்டாங்க. எம்மா நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் கொய்யால நம்மளை வந்துட்டு அதெல்லாம் முடியாது, கிளப்பு அப்படின்ட்டுட்டா. இந்த வண்டி தான் நம்மளை இடித்தான். இந்த வண்டி மீன்ஸ் இதே மாதிரி வேறு வண்டி கேமரி தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட். ஆக்சுவலாக இன்ஜினும் இருக்கும், பேட்டரியுமே இருக்கும். ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வரைக்கும் அப்படியே பேட்டரி. அதுக்கப்புறம் சடனாக ரேஸ் பண்ணோன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி தக்காளி உள்ளே விடாமல் விட்டானே. எனக்கு அதாவது அப்போ வெறி ஆகுது, என்னடா இப்படி பட்டா அப்படின்ற மாதிரி. நம்ம செல்லக்குட்டி இங்கே நிற்கிது. இப்போ அடுத்து இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டோ போகிறோம். நெக்ஸ்ட்டோ போய்ட்டு ஆரஞ்சு வாங்கணுங்க. டெய்லி ஒரு ஆரஞ்சு கட் பண்ணி கொஞ்சம் உடம்புக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். பிகாஸ் டைஜஷன் கரெக்டான டைமுக்கு நடக்க மாட்டேதான்னு சொல்லுறதுனால வாங்குறேன். கரெக்டாக டைஜஷன் இருக்குது. நான் டெய்லி ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு தான் படுக்கிறேன் அப்படிச்சு. சரி ஓகே போய் வாங்கிட்டு வருவோம், சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சென்னை ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்ட்டு பொடி தோசை சாப்பிடணும்னு ஆசை. அதனால் போய்ட்டு பொடி தோசையை சாப்பிட்டு வருவாங்க. எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே ஜி ஃபேம். ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டோ நோக்கி வந்தாச்சு. இங்கேருந்து போய்ட்டு நம்ம ஆரஞ்சு வாங்கிக்குவோம். ஆரஞ்சை வாங்கிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் ஜாப். நிறைய பேர் ப்ரோ பார்ட் டைம் ஜாப் இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் இது வந்து ஒரு அருமையான பார்ட் டைம் ஜாப். ஒரு வண்டி கழுவ 10லேருந்து 15 ரியால். அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 வண்டி கழுவுனா 100 ரியால். மாதத்துக்கு 3000 ரியால். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 70,000 ரூபா. இது மட்டுமே சம்பாதிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் கம்பெனியில் ஏதாவது வேலை பார்க்குறீங்கன்னா அது வேறு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு என்ன சொல்லுவாங்க, அதை மானக்குறைவா என்னமோ மரியாதை குறைவா அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. வேலையாக நினச்சி செஞ்சிங்கன்னா தரமாக சம்பாதிக்கலாம். அதில் ரன்பீர் கபூர் டிஷும் சீபாமி. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது இட்லி மாவு. இட்லி தோசை பேட்டர் ரெடியாக இருக்கும். அரைச்சி அவ்வளோதான். நம்ம போயிட்டு அப்படியே சுட வேண்டியது தான். எவ்வளோ இது? 850. 850க்கு நமக்கு ரெடிமேட் இட்லி தோசை மாவு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் அப்படியே தண்ணி கலக்கணும்ல, லைட்டாக கலக்கணும். தடுப்பாக தான் இருக்குது. தோசைக்கெல்லாம் அவ்வளோ இது இல்லை. ஸோ ஓகே, இதை வந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஜிஃபேன், அப்பத்துக்கு மாவு, அப்பம் மாவு. 1 வாரம் இதை யூஸ் பண்ணலாமா? இங்கே பாரு வடை. வடைக்கெல்லாம் மாவு பிசைஞ்சே ஆல்ரெடி வச்சிருக்கிறாங்கப்பா. இது என்னது? தேங்காவா? தேங்காய் எடுத்தாச்சு. வாங்கோ, அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். எது? சோடா வாங்கி வச்சுக்கோ. லெமன் சோடா போட்டு குடிப்போம். பார்த்தீங்களா, நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வண்டி இருக்கும்போது. இங்கே பாருங்கள் எப்படி பார்க் பண்ணியிருக்காருன்னு அவர். இப்போ பின்னாடி இருக்கிற இந்த வண்டி ப்ராப்ளம் வருது. அதனால் எவ்வளோ டிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாம் ஆகுது. தலைவர் யாருன்னு தெரியல. அந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா அழகாக அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோலாம் எடுத்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாரு. மாலுக்கு முன்னாடி பார்க்கிங் இல்லாத இடத்துல நடு ரோட்டில் இப்படி நிறுத்திட்டு போகிறதே முதல்ல தப்பு. இந்த பாத்துக்கு மேலே நிப்பாட்டி இருந்திருக்கலாம், பிரச்சனை இல்லை. அங்கே நிறுத்தினதால பிரச்சனை. இந்த மாதிரி இங்கே இந்த நெஸ்டோவுக்கு வந்திருக்கிறாரு தலைவர் இப்படி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஒரு காரியம். எதுக்கு நிறுத்திட்டு இப்படி போனாங்கன்னு தெரியல. 4 பார்க்கிங் லைட்டை போட்டு ஜாலியாக சூப்பர் மார்க்கெட் உள்ள போகிறாரு. அவ்வளோ கூட்டம் இருக்குது, சீக்கிரம் பில் போட்டு வர முடியாதுன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளால யாரும் வந்தீங்கன்னா நிறுத்திடாதீங்க. அடிச்சதுரா இந்த ஆளுக்கு லக்கு. இப்படி ஒரு பார்க்கிங்கு பார்த்தீங்களா, வந்தவொடனே ஸ்வங்கின்னு வாசப்படியிலே யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரிலாம். இப்போ இந்த மாதிரி பார்க்கிங்கில் வண்டி நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க. ஆன்லைனில் ஃபைன் அடிக்கும். என்னது? தாருல் ஹுதா டெய்லி உம்ரா ஜியாரா பத்தா ரியாத். ஓ சேட்டான்
யாருக்காவது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இத்தனை இது இருக்குது. உம்ராவுக்கு டெய்லி வந்துட்டு அப்டேட் பண்ணுறாங்களாம். தேவைப்பட்ட அந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. முரளி வந்து பார்த்தீங்கன்னா பொருளை வாங்கியாச்சு. இங்கே ஒரு என்னப்பா அது நாய்க்குட்டி தான், ஆனால் என்ன நாயின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஷிட்ஸுன்னு நினைக்கிறேன். வேடிக்கை பார்க்குது. இது ஆக்சுவலாக மேல் நாய்க்குட்டி. இது என்ன ப்ரீடுன்னு எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? எப்படி பார்க்குது பாரு. நம்ம பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்குல்ல அது. கைஸ், அடுத்தபடியாக தி சென்னை ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம மறுபடியும் வந்தாச்சு. இவங்ககிட்ட எனக்கு அந்த பொடி தோசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பொடி தோசையை இன்றைக்கி நான் மறுபடியும் ட்ரை பண்ண போகிறேன். பொடி கொஞ்சம் தூக்கலாகவே போட்டு கொண்டு வான்னு சொல்ல போகிறேன். வாங்க, பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாக அப்படியே போடு, கொஞ்சம் பிடுங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி காதில் ஊதி விடுவோம். வருதா இல்லையான்னு பார்ப்போம். உண்மையிலேயே ஜாஸ்தியாக போட்டு ஐ திங்க் பொடி தோசை எவ்வளோ? 6 ரியாலா 4 ரியாலா 6ஆ? சரி, ஓகே. பொடி தோசை 6 ரியால். வாங்கோ வாங்கோ வாங்கோ. பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்தாச்சும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா 2 பொடி தோசை, கொஞ்சம் எனக்கு பொடி எக்ஸ்ட்ராவாக போட்டு கொடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆர்டர் ரெடி ஆகணுன்னே வந்துடும். எல்லாம் லைனாக வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. ஹோட்டலில் சவுண்டு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. சரி, ஓகே. பொடி தோசை வந்து சாப்பிட்டு கிளம்பும். கொஞ்சம் விட தண்ணி அடிப்போம், சாரி தண்ணி குடிப்போம். பர்ஃபெக்ட். தோசை வந்து சாப்பிட்டு கிளம்பலாம் வாங்க. ஜிஃபேம். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா பொடி போட்ட பொடி தோசை வந்து விட்டதோ. இப்போ இதை வைத்து வெளுத்து கட்ட வேண்டும். அதனால் இப்போ இதை வச்சு நல்லா வெளுத்து கட்டி சாப்பிடுவோம் வாங்க. ஸோ ஜிஃபேம், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். பொடி தோசையை சாப்பிட்டாச்சு. பொடியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்டோம். ஸோ 2 பொடி தோசை, சிங்கிள் போட்டு 2 ஆம்லேட்டு, அப்புறம் ஒரு டீ. 20 ரியால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பில் ஆகிடுச்சு. விச் மீன்ஸ் நம்ம காசுக்கு ஒரு 450 ருபீஸ் சம்திங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துருச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டோ போய்ட்டு கொஞ்சம் பொருள் எல்லாமே வாங்கிட்டு அப்படி இப்படின்னு வந்தாச்சு. இந்த நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எழுதணும். எழுதி முடிச்சுட்டு அடுத்த கட்ட வேலைகளை பார்ப்போம். நாளைக்கு நம்ம சிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஐடி போட போகிறோங்க. அதில் நாளைக்கு நம்ம ஓடி பார்ப்போம் எப்படி வியாபாரம் இருக்குது. அந்த ஆப்பில் கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நாளைக்கு வீடியோ கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். பார்ப்போம் என்னதுன்னு. இன்றைக்கி போனோம், பட் அந்த ஒர்க்கு நமக்கு சக்ஸஸ் ஆகலைங்க. பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியோ நடந்து போச்சு, ஆனது போச்சு. அடுத்த வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம் ஜிஃபேம். லவ் யூ ஆல். கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அன்பு ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி வண்டிக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளே 8 மணி ஆகிடுச்சு. கிளம்புங்கப்பான்னு சொல்லி கேட்டு வரைக்கும் வந்துட்டு நம்மளை துரத்திட்டாங்க. நம்மளன்னு இல்லை, எல்லாத்தையுமே போக சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. டைமிங் ரூல்ஸ்னால் ரூல்ஸ் அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க கரெக்டாக. அப்புறம் ஆர்டர் இன்றைக்கி அப்படிங்கிறது போகவே இல்லை நம்ம. ஏன்னா இன்றைக்கி என்னமே ஆர்டர் வரல. 1 hour கிட்ட ஓப்பன் பண்ணி வச்சு தான் வருமானு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன். பெட்ரோல் ஃபுல் டேங்க் பண்ணி ஒரு பாயிண்ட்டே குறைஞ்சிருச்சுன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வேஸ்ட்டு. எனிவே எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும். எல்லா டைமும் நம்மளுக்கு ஜோன்னு சம்பார்த்தனை வந்துடும் இல்லை. வண்டி ஃபீல்டு அப்படின்னாலே சில சமயம் வருவோம் போவோம் அப்படின்ற அந்த இதெல்லாம் இருக்க தான் செய்யும். எனிவே ஜிஃபேம், லவ் யூ ஆல். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் வீடியோ பண்ணிக்கோங்க. பை.